ஓம் சாய்ராம். இனிய காலை வணக்கம். நம்ம மக்களுக்கு இப்பெல்லாம் பொறுமைங்கிறதே இருக்கிறதில்ல. எல்லாம் உடனடியாக நடந்துடணும், உடனே மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படித்தான் நண்பர் ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு நினப்பு வந்துருச்சு. நாம் கொஞ்சம் வெயிட் கூட இருக்கோமோ அப்படின்னு சொல்லி, இந்த வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டார். அது அப்படியே பார்க்கும்போது வந்த ஒரு விளம்பரம், எங்கள் நிலையத்திற்கு வந்தால் உங்களுக்கு பிடித்த வழியில் உங்கள் எடை குறைய வழிவகை செய்யப்படும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. சரி, என்னன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு போனார். போன உடனே அங்கே இருந்த மேலாளர்கிட்ட பேசினார். இந்த மாதிரி என்னுடைய எடையை நான் ஒரு 10 கிலோ குறைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் அதுக்கு என்ன குறைச்சிட்டா போச்சு, ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான் அப்படின்னாரு. இவர் எவ்வளவு ஃபீஸு அப்படின்னு சொல்லி கேட்டார். அந்த ஃபீஸுன்னா எங்ககிட்ட 2 இது இருக்குது. சாதாரண இது அப்படின்னு சொன்னால் கட்டணம் 1000 ரூபா 10 கிலோவை குறைக்கிறதுக்கு. ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொன்னால் கட்டணம் 5000 ரூபா அதே 10 கிலோவை குறைக்கிறதுக்கு அப்படின்னாரு. இவர் சரி, எனக்கு இந்த சாதாரண இதுவே போதும், ட்ரீட்மெண்ட்டே போதும், நான் 1000 ரூபா கட்டுறேன் அப்படின்னு சொல்லி 1000 ரூபாயை கட்டிட்டார். கட்டின உடனே அவர் சொன்னார், நீங்கள் ஒரு 10 நாள் வர வேண்டியிருக்கும். சரி அப்படின்னாரு. என்ன பண்ணணும் அப்படின்னோடனே அந்த ஒரு கதவை காட்டி அந்த ரூம்குள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டார். அங்கே போனால் அது ஒரு பெரிய ரூமு, நிறையா மேஜை கீஜையெல்லாம் அப்படி செதறி போட்டு வச்சுருக்குறாங்க, ஒரு ஒழுங்குமுறை இல்லாமல். இவர் அந்த ரூம்குள்ளே போனோடனே கதவை சாத்திட்டாங்க. அந்த பக்கத்தில் பார்த்தா எதிர்த்த பக்கத்தில் ஒரு அழகான பெண். சரின்னு இவர் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அந்த பொண்ணு பார்க்க அவர் நகர்ந்து போன உடனே அந்த பொண்ணு ஓட ஆரம்பிச்சிருச்சு. இவர் துரத்திக்கிட்டே இருந்தார். அது புகுந்து ஓடிச்சு. இவர் பின்னாடியே ஓடினார். ஒரு அரை மணி நேரம் ஓடி முடிக்கும்போது அது ஒரு கதவை திறந்துட்டு வெளியில் போயிடுச்சு. இவர் வந்த வழியில் திரும்பி வந்துட்டார். வீட்டுக்கு போய் யோசித்தார், சாதாரண ட்ரீட்மெண்ட்டு இந்த அளவுக்கு இருக்குது, இது ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருந்தோன்னா இன்னும் எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அன்னைக்கு சாயந்தரமே போய், இல்லை நான் என்ன 4000 ரூபா கட்டிடுறேன் எக்ஸ்ட்ராவா, நான் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டில் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம்மா. அந்த மேலாளரும் சரி அப்படின்னு சொல்லி, உங்களுக்காகத்தான் அந்த ஆஃபர் நாங்கள் தர்றோம், பரவாயில்ல இன்றைக்கே சேர்ந்துக்கோங்க அப்படின்னு மீதி 4000 ரூபாய் வாங்கிட்டு, இன்றைக்கே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருவோம், உங்களுக்கு 5 நாளில் இந்த 10 கிலோ குறைஞ்சி போயிடும், 10 நாள் கூட நீங்கள் வர வேண்டாம் அப்படின்னாராம். சரின்னு உடனே இன்னொரு ரூமை காட்டியிருக்காரு. அந்த ரூமும் போனால் அதுவும் ஒரு பெரிய ரூமு, அதே மாதிரி மேஜை கேஜெல்லாம் இதாக கிடக்குது. ஆனால் இவர் போய் முதல்ல பார்க்கும்போது ஒருத்தரையும் காணுமாம். அப்புறம் ரொம்ப கூர்ந்து பார்த்துருக்கிறாரு. அதே மாதிரி அந்த இன்னொரு மூலையில் ஒரு பெண் இருந்திருக்கு. அந்த பெண்ணுக்கு ஒரு 80 வயசு, நல்ல கிழவு. இப்போ அது இவரை துரத்த ஆரம்பிச்சிச்சு. இவர் ரொம்ப வேகமாக அது ஓட ஆரம்பித்தார். 1 மணி நேரம் அது துரத்துச்சாமா. அதுக்கப்புறம் தான் அது உட்கார்ந்துருக்குது. அப்போ இந்த மாதிரி ஓடினா உங்களுக்கு 5 நாள்லேயே எடை குறைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த மேலாளர் வெளியில் வந்ததுக்கப்புறம் விளக்கம் சொல்லியிருக்கிறாரு. எடையை குறைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு உணவு பழக்கம் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம உடம்புக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணி குறைக்காமல், சுலபமான வழி உடனடியாக குறையணும் அப்படின்னு சொல்லி போய் இப்படி எதுலையாவது தான் நம்ம ஆட்கள் நிறைய சிக்கிக்கிறாங்க.